இன்னையோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே நெகட்டிவ்ல இருந்து அங்கிருந்து மேலே வர ட்ரை பண்ணாங்க. பட் பெரிய லெவலில் மேலே வர முடியல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. பட் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பனிங்கே வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதோட கண்டினியூஷனில் மேலே போன ப்ரைஸ் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் கீழே இறங்கி முடிச்சிருந்தாங்க. ஓப்பனான இடத்துல வந்து முடிச்சிருக்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் மீடியா, எனர்ஜி, பிஎஸ்சி பேங்க்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் நான் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐடி, ரியாலிட்டி, மெட்டல் இந்த 3 இண்டெக்ஸும் நல்லாவே கீழே விழுந்திருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். நாளையோட மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்கல் வியூவும் அதோட சேர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நம்ம ட்ரேட் எம்பரில் ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது 3 days ஃபுல் டே நடக்க போகுது. இதில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் தமிழ்லேயே டீச் பண்ணுறோம். இது போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வரக்கூடிய நாட்கள் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் யூஎஸ் ஈரான் வார். இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது 15 நாளைக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த 15 days அப்படிங்கிறது இன்னும் 2 நாளில் முடியுது. அப்படி பார்க்கும்போது இந்த வார் தொடங்க போதா அல்லது இந்த பேச்சுவார்த்தையில் வெற்றி வந்துருச்சா அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டைரக்ஷன் இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஒரு பேனிக்ல தான் இருக்குன்னு சொல்லலாம். மார்க்கெட்ல ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தா மேலே வந்துட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் வந்திருக்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்கிறதா இருந்தது, அதுக்கு டினை பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா ஈரான்ல இருந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆகக்கூடிய இந்த ஷிப்புக்கு வந்துட்டு யூஎஸ் பிளாக்கெட் பண்றதுனால ஈரான் இந்த இடத்துல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு, அல்லது இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடியறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த வார் திரும்ப ஆரம்பிச்சிடும், அல்லது வந்துட்டு இந்த இடத்துல குரூட் ஆயிலுக்கு ஷார்டேஜ் வந்துருமோ அப்படிங்கிற பயத்தினால இன்னைக்கு மார்னிங் மட்டுமே குரூட் ஆயில் 4% மேலே வந்துருந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய பிரைஸ் பொறுத்த வரைக்கும் $87 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஃப்ரைடே க்ளோசிங்கை பொறுத்த வரைக்கும் $84 இருந்தது. இந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிவுக்கு வர பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில் ப்ரைஸ் திரும்பவும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டை எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அடுத்து நடக்கக்கூடிய இந்த 2 நாட்களை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நம்ம ட்ரேட் எம்பரில் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சவுத் கொரியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில பைலாட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு. இதுவரை $15 பில்லியன் அளவுக்கான டிரான்சாக்ஷனை இதுக்கப்புறம் அதாவது 2030க்குள்ளார $50 பில்லியன் அளவுக்கு இந்த டிரான்சாக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத இலக்கு வச்சிருக்காங்க. அதே மாதிரியே சிப்ல இருந்து ஷிப் வரைக்கும் எல்லாமே ட்ரேட் நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பர்டிகுலராக எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு பெரிய லெவலில் பாசிட்டிவ் கொடுக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரியே டிஎல்ஐ ஸ்கீம் அப்படிங்கிற பேரில் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது 2வது டிஎல்ஐ ஸ்கீம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இந்த டீலில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கம்பெனிகளோட பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கலாம், பட் இந்தியன் கம்பெனி 51% ஷேரிங் அப்படிங்கிறது இருக்கணும். இதில் சில கிரைட்டீரியாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனிஸ் ஒபே பண்ணுற பட்சத்தில் இந்த டிஎல்ஐ ஸ்கீம் மூலயமா அவங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது இந்தியன் சிப் மேனுஃபேக்சரருக்கு அடிஷ்னல் பாசிட்டிவ் நியூஸ்னு புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஐஇஎக்ஸ், என்எஸ்சி இந்த 2 கம்பெனியும் பெரிய லெவலில் விழுந்திருக்கு. இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா சிஇஆர்சி ஒரு டிராஃப்ட் வெளியிட்டிருக்காங்க. அதாவது மார்க்கெட் கப்ளிங் அப்படிங்கிறது இருந்துட்டு வருது. ஐஇஎக்ஸ் மார்க்கெட் கப்ளிங்ன்ற ப்ராசஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுல இருந்துட்டு இருக்காங்க. பட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியான இந்த சிஇஆர்சி வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதில்லை அப்படின்னாலுமே இந்த இடத்துல இந்த 2 ஷேருமே கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியாது. பட் ஓவராலாகவே மார்க்கெட் கப்ளிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் தான் கவர்மெண்ட் எடுக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பா இருக்கு. அப்படி பார்க்கும்போது இது ஐஇஎக்ஸுக்கு மிகப்பெரிய நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவுட்புட்டுக்கான டேட்டா வந்திருக்கு. இது வந்துட்டு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பெருசாகவே கீழே விழுந்திருக்கு. லாஸ்ட் இயர் 2.3% இருந்தது. இந்த இயர் மார்ச்ல -0.4 ரெடியூஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயரோட சேம் மந்த்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பெருசாக டவுன் ஆயிருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ்னு புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாவை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட பிசிஐ ரேஷியோ 1.12 இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே கால் ரைட்டர்ஸ் அதிக லெவலில் செல் பண்ணியிருக்காங்க. இதுவரை இருந்த புட் ரைட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தினால மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மார்க்கெட் பியரிஷாக மாறுமோ அப்படிங்கிற இந்த டவுட்டை இந்த இடத்துல கொடுத்துருக்கு. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாசிட்டிவ்ல தான் இருக்குது, அல்லது ஒரு சைட்வேஸில் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த கன்க்ளூஷன் நமக்கு கிடைக்குது. இப்போ மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்கல் வியூவை நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம்.
நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இது ஓவராலாக மேலே தான் போகணும். அண்ட் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இது 24,600 அண்ட் அதையும் பிரேக் பண்ணால் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஓவரால் வியூ அப்படின்னாலுமே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லெவல்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நாளைய பொறுத்தவரை இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது டிமாண்ட் ஜோன் 1ல் நிற்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துலேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இது சப்ளை ஜோன் 1ஆக இருக்கக்கூடிய 24,438 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால இது ஒரு கொஞ்சம் பெரிய ஜோனாகவும் பர்ஃபெக்டான ஒரு சைட்வேஸ் மொமெண்டத்துக்கான இடமாவும் இருக்கிறதுனால இந்த இடத்துக்குள்ளார டிராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த டிமாண்ட் ஜோன் 1க்கும் சப்ளை ஜோனுக்கு இடையில மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஆப்ஷன் செல்லருக்கான ஒரு இடமா ஐடென்டிஃபை பண்றோம். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ட்ரேடர் கொஞ்சம் தள்ளி நிற்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த பிரைஸ் சப்ளை ஜோனை பிரேக் பண்ணுச்சுன்னா, அதாவது 24,440 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக மேலே போகும். அது இமீடியட்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கக்கூடிய 24,520 வரை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா அந்த ஓவரால் வியூவாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் 2, அதாவது 24,622 போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னாலுமே இதுலேருந்து ஒரு கரெக்ஷன்ஸ் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்காக மேலே போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்துட்டு மேலே போக முடியாமல் அண்ட் இது மேலே போகாமல் இருக்குது அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஈரான் யூஎஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு இந்த இடத்துல ஈரான் சம்மதிக்கல அப்படிங்கிறதுனால ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதே மாதிரியே இந்த 15 நாள் சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது முடியறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு ப்ரெஷரை எடுத்துக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த டிமாண்ட் ஜோன் 1ஆ இருக்கக்கூடிய 24,370 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக கீழே வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. அது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 24,214 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக கீழே இறங்கலாம். அப் டு வந்து பார்த்தோன்னா டிமாண்ட் ஜோன் 2ஆ இருக்கக்கூடிய 24,095 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதையும் பிரேக் பண்ணால் ஃபர்தராக கீழே போகும். பட் இந்த இடங்கள்லாம் ப்ரைஸ் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக கீழே வரும் அப்படிங்கிறதும், சப்ளை ஜோனை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக மேலே போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். இன் பிட்வீன் த ஜோனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கலாம். நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் செல்லர் இந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இது நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னையோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மேலேருந்து கீழே வந்தாலுமே இமீடியட்டாக கொஞ்சம் மேலே போக ட்ரை பண்ணாங்க. பெரிய லெவலில் மேலே போக முடியல. பட் ஒரு ஸ்ட்ரகிளோட இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இந்த மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணீங்க அண்ட் உங்களோட பொசிஷன் எதுவும் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பேங்க் நிஃப்டியோட கரண்ட் ஜோன் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன்ல இருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 57,500 வரை போகணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. அப்போ இது இமீடியட்டா அங்கே போயிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது இது சப்ளை ஜோன் 1ஆ இருக்கக்கூடிய 56,780 இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபர்தராக மேலே போகும். அது இமீடியட்டா அந்த ரெசிஸ்டன்ஸ் 1ஆ இருக்கக்கூடிய 57,090 வரை போகும் அப்படிங்கிறது இமீடியட் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக மேலே போகலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 2ஆ இருக்கக்கூடிய 57,500 இது ஆல்ரெடி நம்ம ஹையஸ்ட்டாக எதிர்பார்க்கக்கூடிய இந்த லெவலாக இருக்கு. அண்ட் இங்கே போனாலே ப்ரைஸ் கீழே வந்துட்டு ஒரு கரெக்ஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். பட் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்பவும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இந்த ப்ரைஸ் மேலே போகாமல் இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா, அதாவது 56,493 இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2ஆ இருக்கக்கூடிய 56,170 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் இருக்குன்றதுனால மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா, அதாவது 56,170 பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்து சப்போர்ட் 1ஆ இருக்கக்கூடிய 55,500 வரை வரும் அப்படிங்கிறது இமீடியட் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. அண்ட் இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்காக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும் ஓவரால் வியூவாக இருக்கு. ஸோ ஓவராலாக சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே வந்துடும், டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணால் கீழே வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் இந்த இடத்துல அடிஷ்னலாக எக்ஸ்பைரி டேட் இருக்கிறதுனால இந்த சப்ளை ஜோன் 1க்கும் டிமாண்ட் ஜோன் 1க்கு இடையில இருக்கிற பட்சத்தில் ஒரு சைட்வேஸ் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ட்ரேடருக்கு இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஆப்ஷன் செல்லர் இந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம்.